Hello everyone. B.Ed exam ஆன்லைனில் தான் அப்படிங்கிற மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதனுடைய கைட்லைன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். B.Ed எக்ஸாம் ஆன்லைனில் எழுதுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்து தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, யூஸ் பண்ண வேண்டிய பேப்பர் A4 ஷீட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த மாதிரியான லாங் சைஸ் பேப்பரோ இல்லை ரூல்டோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. A4 சைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு பிளாக் பென் இல்லை ப்ளூ பென் அது மட்டும்தான் எழுதணும். நீங்கள் கலர்லேயே எழுதுனீங்கனாலும் வெறுமனே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில்லையோ அனுப்ப போகிறதுனால எந்த கலர் வேரியேஷன்ஸும் தெரிய போகிறதில்ல. அதனால் பால் பாயிண்ட் பெனில் தான் எழுதணும். ஒன்று பிளாக் இல்லை ப்ளூ. அது அவங்கவுங்க காலேஜ் தனியாகவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதோட ஃபுல் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஃபுல் கோர்ஸ்னால் நீங்கள் 7 கொஸ்டின் எழுதுவீங்க, ஹாஃப் கோர்ஸ்னால் 5 கொஸ்டின் எழுதுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபுல் கோர்ஸ்க்கு மேக்ஸிமம் 40 பக்கம் தான் எழுதணும். 40 பக்கத்துக்கு மேலே எழுதக்கூடாது. ஹாஃப் கோர்ஸ் அப்படின்னு வரும்போது 20 பக்கம் தான் எழுதணும். 20 பக்கத்துக்கு மேலே எழுதக்கூடாது. ஏன் இதுக்கு மெயின் காரணம் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அனுப்ப போகிறோம். இங்கே சிட்டியில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வில்லேஜ்லேருந்து எழுதி அனுப்புவோம். அதோடைய சைஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளால் கரெக்டாக அனுப்ப முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் கோர்ஸ்னால் 40 பேஜஸ், ஹாஃப் கோர்ஸ்னால் 20 பேஜஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குது. அன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலேஜஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய பேர், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரோடு சேர்த்து இன்றைக்கி நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக, ஸோ இன்றைக்கி நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அதுக்கடுத்தது கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு உங்கள் காலேஜிலேருந்து கொடுத்த உடனேவே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் உடனே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக காலேஜஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கணும். அடுத்து எக்ஸாம் எழுத ஆரம்பித்து 3 ஹவர்ஸ் அப்படின்னா 3 ஹவர்ஸோடு முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு 1 ஹவர் நீங்கள் எக்ஸாம் முடித்த நெக்ஸ்ட்டு 1 ஹவர்க்குள்ளார உங்களுடைய ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ நீங்கள் அதை காலேஜ்க்கு சென்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் உங்களுடைய எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஆன்சர் ஷீட்டை த்ரெட்டு போட்டு டைப் பண்ணி வச்சுட்டு மொத்த ஆன்சர் ஷீட் உங்களுடைய எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு மதியமோ இல்லை அடுத்த நாள் அவங்க கொடுக்குற டைம்லைனுக்குள்ளே ஒன்று ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் நீங்கள் அனுப்பிடணும். ஃபைனலாக இப்போது இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்க ஒரே ஒரு குவெரி என்ன அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் இந்த கைட்லைன்ஸில் இது ஓப்பன் புக் எக்ஸாமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இன்னும் வெளிப்படையாக வெளியிடலை. இப்போது இது ஒரு வேளை ஓப்பன் புக் எக்ஸாம் இல்லை அப்படின்னா எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க, நம்ம கேமரா ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டுமே இன்னும் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும். ஓப்பன் புக் அப்படின்னா போன வருஷம் எப்படி எக்ஸாம்ஸ் எல்லோரும் எழுதினாங்களோ அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.